ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வாரம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருக்கு, எப்படி அது பிஹேவ் பண்ணலாம், அதெல்லாம் இந்த ப்ரீ பட்ஜெட் ஸ்பெஷலில் பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் பட்ஜெட்டுனால. அப்போ தான் நிறைய மூமெண்ட் இருக்கும். அப்போ தான் நிறைய எல்லாம் ட்ரேட் பண்ணலாம், சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு சண்டேனாலும் மார்க்கெட் ஓப்பனில் வச்சுருக்காங்க. யாரும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவெண்ட் டேல ட்ரேட் பண்ணணுன்றது முக்கியம் இல்லை. ஈவெண்ட் டேல எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அப்போ ட்ரேட் எடுக்கணும், அப்போ பைசாவை இது பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் கிளியரான டைரக்ஷன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா சேஃபாக இருக்கும். ஆஹ் இது அன்பிரடிக்டபுளாக இருக்கும். எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்கணும், சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மேபி நாளைக்கு நல்லா இருக்கலாம். பட் நம்ம டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடு தான் பண்ணுது. ஸோ நமக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் பண்ணாதான் நல்லது. ஒன் சைடடாக இருக்கும். எதனா ஒரு ட்ரெண்டை டிஃபைன் பண்ணணும். டவுன் சைடோ அப் சைடோ எந்த சைடாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம இந்த மார்க்கெட் அப்டேட்டில் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்பெஷல் வீக்லி மார்க்கெட் அப்டேட் ப்ரீ பட்ஜெட் ஸ்பெஷலில் நம்ம இதில் என்ன பார்க்க போகுதுன்னா, நம்ம வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம சேம் டாப் டவுன் அப்ரோச். மந்த்லி வேறு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டாப் டவுன் அப்ரோச் பண்ணணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்ட்ராங் செக்டார், வீக் செக்டார்ஸ்லாம் பார்க்க போகுது. கூட ஸ்பெஷலாக சில்வர் அப்டேட் பண்ணலாம். சில்வர் பயங்கரமான ஒரு நான்ஸ்டாப் ரேலிக்கு அப்புறம் பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் எங்கே நிற்கும் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் கரெக்ஷன் வருது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் டேர்ம் ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா, டேர்ம் ஸ்டாக்ஸ் கனரா பேங்க்கு. இங்கே பாருங்க, இங்கே ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாக்ஸ் வருதுனாலே அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிஎஸ்யூ ஸ்டாக் தான் பிஎஸ்யூ பேங்க் தான் நல்ல ஸ்ட்ராங்கான செக்டாராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்டலில் கரெக்ஷன் வந்திருக்கு. ஏன்னா அது நான் ஸ்டாப் ரேலில் இருந்துருக்கு. ஸோ மெட்டலை நம்ம அடுத்த வீக்கில் ஸ்கேனரில் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம தொடர்ந்து சார்ட் ஓப்பன் பண்ணி டெய்லி பார்த்துட்டு இருக்கலாம். நமக்கு எப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எதனா ஸ்டாக் வருதா அப்போ பை பண்ணோம்னா நமக்கு லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்டாக்ஸ் சம்டைம்ஸ் மார்க்கெட் வாலாட்டைலாக இருக்குது. ரொம்ப லோவில் போகுது, மேலே வருது, கீழே வருது அப்படின்னும் போது நம்ம இந்த ஒரு கொஞ்சம் பொசிஷனல் ட்ரேடாக கொஞ்சம் தள்ளி போய் இந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது, மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது இந்த சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, இது அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சிஸ்டம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் 2 சார்ட்டை தான் தாத்தா அப்பா மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகுது. சிக்கா என்டர் பிளான்ட்டு, ஷேர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, கேப்ரியல் இந்தியா, ரேடிகோ கைட்டான். இந்த சிக்கா என்டர் பிளான்ட்டு, ரேடிகோ, ஷேர்மா எஸ்ஜிஎஸ் இதெல்லாம் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுருந்தது. அது இப்போ நம்ம பார்க்கும்போது அது நல்ல ஸ்டாக்காக இருக்குன்ட்டு இப்போ கரெக்ஷன் ஆகி நமக்கு கிடைக்கும் போது சப்போர்ட் ஜோனுக்கு பையிங் ஜோனுக்கு வரும்போது வாங்கறதுலாம். கேப்ரியல் ஸ்கேனர்லேருந்து எடுத்தது தான். ஸ்கேன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரும்போது. சரி, ஸ்பெஷல் ஸ்டடியாக நம்ம பி சாஃப்ட்டு, எம்டார் டெக்னாலஜி இது ரெண்டுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பி சாஃப்ட்டு எம்டார் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு, இப்போ எந்த இடத்துல இருக்குது, இப்போ வாங்கலாமா என்ன எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெட்டல் ஸ்டாக்ஸுடைய அப்டேட்டு, சில்வர் அப்டேட்டு. இப்போதைக்கும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் தான், எஸ்பிஐஎன், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு. ஸோ இதை மட்டும் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம மெட்டல் ஸ்டாக் சப்போர்ட் ஜோனுக்கு வரும்போது அதை பை பண்ணலாம். இது பிஎஸ்சி பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி வாங்க, நம்ம குயிக்காக போய் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பட்ஜெட்டுக்கு அப்புறம் எப்படி நடக்கலாம். ஸோ நிஃப்டி 50 வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துட்டு வரலாம். யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓகேவாக தான் இருக்குது. வீக்லி மந்த்லி எல்லாம் ஓகேவா இருக்குது. டெய்லி மட்டும் சைடேஸில் இருக்குது. ஸோ யூகே டெய்லி கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. மந்த்லி வீக்லி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது.
விக்ஸு அதிகமாக இருக்கும். ஜெர்மனி மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி கொஞ்சம் சைட்வேஸ் போயிடுச்சு, டெய்லி வந்து 40ல் சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து S&P 500 மந்த்லி மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நாஸ்டாக் மந்த்லி ஸ்ட்ராங்கு, வீக்லியும் வந்து 60ல் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, டெய்லி சைட்வேஸ். ஹான்சங் மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி ஸ்ட்ராங், இது வந்து 60ல் சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் வந்து பாரிஸ் ஜப்பான் மார்க்கெட். சரி, ஓகே. ஓவராலாக மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைடு வந்து பெரிய கரெக்ஷனோ இல்லை பெரிய டவுன்ஃபாலோ அப்படி என்ன கண்டிஷனில் இல்லை. ஸோ வந்து நமக்கு வந்து நிஃப்டி என்ன இருக்குன்னா வந்து டபுள் டாப் ப்ளஸ் நல்லா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் RSI இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் வந்து கீழே வரும், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி சப்போர்ட் எடுக்கலாம். RSI வந்து மந்த்லி 60 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் வீக்லி வந்து 40யும் பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் இல்லை, 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம டவுன் ட்ரெண்ட் ஆகுன்றது வந்து இல்லாமல் இருக்கலாம். டெய்லியில் என்ன நடக்குது பாருங்கள். டெய்லியில் நல்லா பார்த்தீங்கன்னா RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த இடம் பாருங்கள், ஒரு மைண்டாக நல்லா செக் பண்ணிங்கன்னா தெரியும், சின்ன டைவர்ஜென்ஸ் இருக்கும். இந்த லோ எடுங்க ஃபஸ்ட்டு, RSI 29.27. இது RSI வந்து சேம் லெவலில் தான் இருக்குது. இது ஒரு டைவர்ஜென்ஸ். RSI 29.2712 மொரார்லெஸ் சேம், பட் வந்து ப்ரைஸ் லோவாயிருக்கு. RSI சேம் லெவலில் இருக்குது, இல்லை RSI அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் லோ ஆகுதுன்னா வந்து டைவர்ஜென்ஸ். ஸோ இது வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, டைவர்ஜென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவுட் சைடு இன்சைடு பொலிஞ்சர் பேண்ட் இருக்குது. ப்ளஸ் RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் இந்த இடத்துல நடந்துச்சுன்னா மீன்ஸ் பியரிஷ் ஜோன் 40 கீழேருந்து 40க்கு மேலே போயிட்டு 40 கீழே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகாது, இது ஒரு கரெக்ஷன் தான். மேபி மறுபடியும் ட்ரை பண்ணலாம் மேலே போக. ஸோ இது ஒரு பெரிய மூவ் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து பையிங் இதில் நிறைய நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். மீன்ஸ் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும், நம்மளோட வின்னிங் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து மார்க்கெட்டு கீழே போயிடுச்சு, இங்கே வந்து RSI 40லேருந்து சப்போர்ட் எடுக்காமல் கீழே போயிடுச்சுன்னா பேரிஷ் ஆகிடும். சப்போர்ட் எடுத்தால் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். எல்லா ஸ்டாக்லையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ரெடியாக வச்சுருக்கலாம், அந்த ஸ்டாக்லாம் பை பண்ணலாம். நாளைக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, மண்டே நெக்ஸ்ட் வீக்கில் கூட பண்ணலாம். நம்மளுக்கு எப்போ வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா இருக்கோ அந்த இடத்துல பை பண்ணால் நல்லது. சரி, வாங்க பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பெரிய அனலைசிஸ் பண்ணலாம், நிறைய ஸ்டாக்லாம் வந்து ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றதுலாம் நிறைய நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி 20 SMA சப்போர்ட் எடுத்துருக்கு, ஒரு குட் சைன். ப்ளஸ் இந்த வந்து சிஐபி லெவலில் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், சிஐபி லெவல்னால் சேஞ்ச் இன் பொலாரிட்டி. தெரியாதவங்கன்னா வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோவை. அதுதான் வந்து ஓகே. நம்ம வந்து தீம் மாற்றிக்கலாம். லைட்டாக சிஐபி லெவலில் இருக்குது. ஸோ வீக்லி ஓகேவா இருக்குது. 60க்கு மேலே பண்ணால் டெய்லி 20 SMA சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடம் பிரேக் பண்ணால இன்னும் வரைக்கும். இந்த RSI மட்டும் 60 கிட்ட போக மாட்டேங்குது, 60ல் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது மேலே போயிடுச்சுன்னா இன்னும் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை நல்ல பேங்க் நிஃப்டி வந்து நல்லா இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல மூவ் கொடுக்கணும். சரி, அடுத்து நம்ம குயிக்காக வந்து ப்ரைவேட் பேங்க் அவ்வளோ சேம் பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்குது.
டீட்டெயில்ஸாக போக வேண்டாம். பிஎஸ்சி பேங்க் டீட்டெயில்ஸாக போகலாம். ஸ்ட்ராங் மந்த்லி சார்ட் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டினியூஸாக வீக்லி மார்க்கெட் அப்டேட் பண்ணி வரவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சார்ட் மாற்றினோடனே புல்லிஷா பேரிஷா நீங்கள் சொல்லிடலாம். ஸ்ட்ராங் 60 சப்போர்ட், சூப்பரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் பிஎஸ்சி பேங்க்ல இருக்கு. நமக்கு மெட்டல் ஸ்டாக்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அது நல்லா மேலே போச்சு, கரெக்ஷனும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க் நல்ல சப்போர்ட்ல இருக்கு, 60ல் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு. ஸோ பிஎஸ்சி பேங்க்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நாட் தட் மச் குட், பட் சேம் ப்ரைவேட் பேங்க்ஸு. ஆட்டோ செக்டார் வந்து மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷனில் இருக்கு. ஆட்டோ செக்டார்ல வந்து இங்க பாருங்க எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இப்போதான் எம் பேட்டர்னுக்கான வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் அது வந்து ஆர்எஸ்ஐ வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு, நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். இங்க பாருங்க இந்த ஆர்எஸ்ஐ வந்து 87.56, இந்த சைடில் கவனிங்க. ஆர்எஸ்ஐ 87.56, 90 இருக்கு, இது 87.56, இந்த இடத்துல 90 இருக்கு ஆர்எஸ்ஐ. இது ஒரு ஹையர் ப்ரைஸு. இங்கே ஹையர் ப்ரைஸில் பாருங்கள் 73.56 தான் இருக்குது. இதுதான் வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஸோ நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டபுள் டாப் எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த லெவலில் மறுபடியும் கிராஸ் பண்ணுச்சு. இந்த லெவலில் மறுபடியும் கிராஸ் பண்ணுச்சுன்னா ஆட்டோ செக்டாரில் வந்து நம்ம வந்து பொசிஷன்ஸ்லாம் எக்ஸிட் பண்ணிடலாம். ரொம்ப லாங் பொசிஷன் வச்சுருந்தவங்கலாம் ப்ராஃபிட்டை. ப்ளஸ் இல்லைன்னா வந்து இதுவும் பேரிஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏதாவது ஆட்டோ செக்டாரில் பேரிஷ் ஸ்டாக் இருந்தாலும் அதை நம்ம ஷார்ட் பண்ணலாம். அதுதான் ஆட்டோ செக்டாருடைய வியூ. ஆட்டோ செக்டார் வந்து இப்போ மேக் ஆர் பிரேக்கு. இது கன்ஃபார்ம் பண்ணால் எம் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பண்ணால் நம்மளுடைய அடுத்த டார்கெட் வந்து நம்ம அட்லீஸ்ட் இது வரைக்குமா இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் அடுத்தது வந்து இந்த லென்த்து இது வரைக்கும் கிட்ட வரலாம். ஸோ ஆட்டோ செக்டார்லேருந்து காஷியஸாக இருக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இருக்கலாம். இன்னொரு ஆனால் வந்து என்னென்னா, நமக்கு வந்து முன்னாடி சப்போர்ட் ஜோனில் வந்து இந்த இடத்துல வீக்லியில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த நெகட்டிவ் டைவர்ஜென்ஸு ப்ளஸ் எம் பேட்டர்ன்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அது ஃபெயிலியர் ஆகுதா மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷனில் இருக்க ஆட்டோ செக்டார் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ மற்ற செக்டார்லாம் வந்து ரொம்ப பெருசாக நல்லா இல்லை. ஸோ மெட்டல் மட்டும் நம்ம பார்த்துடலாம். மெட்டல் மந்த்லி ஸ்ட்ராங், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வீக்லி வந்து சாரி ஷூட்டிங் ஸ்டார் பண்ணியிருக்கு, சம் கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கு வீக்லியிலும். ஸோ அதனால் இதை நம்ம வெயிட் பண்ணி நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது இது வந்து அட்வான்ஸ் டேர்மில் இருக்குது. இங்கே டேர்ன் ஆனால் ஓகே, இல்லைனா 20 SMAல வந்து செக்டார் சப்போர்ட் எடுத்தால் நல்ல ஸ்டாக் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல பை பண்ணலாம். சரிங்களா? இல்லைனா இது வந்து இங்கே கீழே வந்து RSI 40ல் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது வீக்லி சார்ட் வந்து RSI 60 கிட்ட வர சான்ஸ் இருக்கும். அப்படி தான் தெரியுது. ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல பை பண்ணலாம். மெட்டலில் இப்போ வந்து அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். அதுதான் மெட்டலுடையது. மற்ற செக்டார்ஸில் ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. நம்ம டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் பார்க்கலாம். டிஃபென்ஸ் வந்து மந்த்லி வந்து 60 சப்போர்ட் எடுத்திருக்கு, வெரி குட் சைன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு. அதனால் ஒரு 2 ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. எம்டாரும் சிக்கா இன்டர் பிளான்ட்டும் வீக்லி நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு. வீக்லி கிராஸ் பண்ணிச்சுன்னா 60 நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க டெய்லி சார்ட்டு இவ்வளோ நாள் இங்கே வந்து டெய்லி 60 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த இடத்துல 60 கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. 60 கிராஸ் பண்ணி 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு டெய்லியில். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு 2 ஸ்டாக் இருக்குது. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா அட்வான்ஸ் டேர்ம் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். பேங்க் ஆஃப் இந்தியா மந்த்லி ஸ்ட்ராங், நமக்கு இனி இது வேண்டாம். மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி ஸ்ட்ராங், டெய்லி 60ல் இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே தானானா நமக்கு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா அட்வான்ஸ் டேர்மில் இருக்குது. இதை வந்து வாட்ச் பண்ணி வைங்க, ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இதில் என்ன ஒரு கன்சர்ன்னா இங்கே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் முன்னாடி வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து கப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு கேண்டல்
பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். அந்த அளவுக்கு இப்போ வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிடைக்குதுன்னா கனரா பேங்க் கூட பேங்க் ஆஃப் இந்தியா தான் ப்ரிஃபரன்ஸ் தருவேன். அது மாதிரி இருக்குது சார்ட்டு. வீக்லி 60 கிட்ட இருக்கு. டெய்லி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் தேவை. கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இதில் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் வைங்க. கனரா பேங்க்கு முன்னாடி ரெசிடென்ஸ் இருக்குது. ரெசிடென்ஸ்லேருந்து ஒரு மந்த்லி பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இதை நம்ம அடுத்து பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். பட் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கிட்ட வருது. வந்தால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கணும். கம்மியான குவான்டிட்டி எடுக்கலாம். டெஸ்டிங் த வாட்டர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அது மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சில்வர் சில்வர் அப்டேட் பண்ணலாம். சில்வர் பாருங்கள், இது ஒரு கப் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த டார்கெட்டாவது கிடைக்கும்னு சொல்லியாச்சு. ஓ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியே இருக்கு. இங்கே பாருங்க. அதனால அந்த இடத்துல வந்து பெரிய கரெக்ஷனே வந்திருக்கு. ஸோ என்னன்னா இதில் ஒரு 20 SM வேற பிரேக் பண்ணி ஒரே நாள் பெரிய கேண்டல் வந்து பெரிய லவுட் மூவ் நடந்திருக்கு. RSI மேலேருந்து கீழே. இதில் நம்ம இன்னொன்று வேணால் செக் பண்ணலாம். என்னன்னா ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுத்து பார்க்கலாம். எங்கேருந்து எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் நடந்துருக்குன்னு. இது எடை தள்ளிடும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இதில் என்ன ஒரு மெயின் இதுன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரெக்டாக கோல்டன் ரேஷியோவில் வந்து கரெக்டாக இருக்குது சில்வரு. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோவில் இந்த இடத்துல சப்போர்ட் இதையும் பிரேக் பண்ணலை. இந்த இடத்துல வந்து மேபி இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு கூட இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுதுன்னா சில்வர் வந்து மிஸ் பண்ணவங்க பை பண்ணுறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். பட் வந்து இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவை. ஆன்டிசிபேஷனில் எதையுமே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து கரெக்டாக டச் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்த 61% கோல்டன் ரேஷியோ லெவலில் இது பண்ணியிருக்கு. அது என்னன்னு நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மேபி ஃபிபனாச்சி ஆல்ரெடி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ கோல்டன் ரேஷியோவில் வந்து சில்வர் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. மேபி இங்கே வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு கூட டர்ன் ஆகுது அப்படின்னா சில்வரில் நம்ம மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி கொடுக்காதங்க. ப்ளஸ் வந்து நம்ம இந்த லெவலை வந்து இனி ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இதுக்கு கீழே போனால் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். சில்வரு மெட்டல் எல்லாமே வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி கொடுத்ததுனால மேபி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் மற்ற எந்த சினாரியோ எதுவாக இருந்தாலும் நமக்கு சார்ட்டு சொல்லுது இந்த இடத்துல மேபி பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணணும். சில்வர் எப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். இதே பிரேக் பண்ணலாம் சில்வருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்ம நிறைய ஸ்டாக் பார்க்க வேண்டியிருக்கு. வேகமாக போகலாம் வாங்க. இந்த ஒரு பெரிய வந்து ஸ்டடி பண்ணி நிறைய பண்ணலாம். நம்ம பி சாஃப்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது என்ன நடந்திருக்கு. சாரி, பி சாஃப்ட் மந்த்லியிலேருந்து வரும். மந்த்லி வந்து 40 சப்போர்ட் எடுத்துருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இதுமாரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் போதெல்லாம் பெரிய பெரிய மூவ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்தையும் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் பண்ணியிருக்கு. அந்த இடத்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதான் மேட்ரு. இங்கே பாருங்க, ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. ட்ரெண்ட் லைன் வந்து சிஐபி பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனில் வந்து சேஞ்ச் இன் பொலாரிட்டி நடந்திருக்கு. 20 SMA வீக்லி சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா 40 சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆயிருக்கு. சூப்பராக நமக்கு வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இந்த இங்கேயே ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ மார்க்கெட்லாம் மேலே கீழே போனதுனால 387 வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும் இப்போ ட்ரேட் எடுத்தால்.
ஸோ லோ ரிஸ்க்கு ப்ளஸ் வந்து கன்ஃபர்மேஷன், ஹை பாசிபிலிட்டி ட்ரேடாக இருக்கலாம். பட் டைம் ஆகும். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு சேஃபான லோ ரிஸ்க்கான என்ட்ரியாக இதில் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்டார் டெக்னாலஜி. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது மந்த்லி சார்ட்டில். அந்த பிரேக் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பிரேக் பண்ணுது இப்போ. நீங்கள் பாருங்கள், பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. மந்த்லி 60 சப்போர்ட். இது வந்து உங்களுக்கு வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2600லேருந்து இங்கே ஒரு 1500 பாயிண்ட்ஸுக்கு வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு இந்த லெவலுக்கு வந்து மறுபடியும் மேலே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இது வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ரிஸ்க் ரிவார்டு அனலைசிஸ் பண்ணி உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அனலைசிஸ் கிட்ட பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லைனில் வந்திருக்கு. 40-60க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. ரிசர்ச் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் படி ட்ரேட் பண்ணுங்க, அவங்க அட்வைஸ் படி. இது வந்து அட்வைசரிலாம் கிடையாது. பட் ஸ்டடி பர்பஸ்க்கு அவங்க வாட்ச் லிஸ்ட்டுக்கு வைங்க. நல்ல செட்டப்பு. இந்த இது நீங்களே கற்றுக்கன்னா நீங்களே ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த செட்டப் இருக்குது, இந்த சிஸ்டம் இருக்குது, இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குன்ற அட்வைசரி கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுங்க. இதான் வந்து இந்த ரிஸ்க் டிஸ்க்ளைமர். சரி, நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் வந்து பார்த்தாச்சு. இது எம்டார் வந்து எதில் வருது? டிஃபென்ஸில் வருது. ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்டார் வந்து நல்லா சப்போர்ட் எடுக்குது அப்படின்னும் போது அதில் வந்து பிரேக் ஆகிற ஸ்டாக் எடுத்தோம்னா நமக்கு ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும். சிம்பிளான ஒரு மேஜிக். சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. இது சிம்பிளான மேஜிக்னு கூட சொல்லலாம். மேஜிக்கல் ரிட்டர்ன் கூட இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணால் கொடுக்கலாம். ஒரு ஸ்டாக்கை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம். எல்லாமே பண்ணி பாருங்கள். இது மாதிரி அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீக்லி மார்க்கெட் அப்டேட் தொடர்ந்து பாருங்கள். நிறைய சின்ன சின்ன விஷயம் வந்து நான் வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட்னு சொல்லிக்கிட்டே வருவேன். அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வந்து டியூன் பண்ணும். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரியலாம், நிறைய இது தெரியலாம். இந்த சின்ன சின்ன அனலிசிஸ் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து டியூன் பண்ணும், இன்னும் ஃபைனான ட்ரேடாக மாற்றும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். எந்த வந்து ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம், எதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். மேபி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் வந்து நிறைய ஸ்டாக் வரலாம். அதில் வந்து எதை செலக்ட் பண்ணலாம், எதை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோஸ்லேருந்து நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். அது யாருக்குன்னா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட் கிடச்சிது இந்த வீடியோ பார்த்ததுனால, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வந்து நக்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வீடியோவில் நிறைய இது மாதிரியான நக்கட்ஸு மற்ற இதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து கொண்டு வரதுக்கு எனக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மறக்காமல் பண்ணுங்கள். சரி, அடுத்தது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து சொன்னோம், ஷர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ். இது பாருங்கள், சேம் ஃபஸ்ட் டைம் மந்த்லி வந்து பிரேக் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. வீக்லி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி வந்து RSI 60 கிராஸ் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது இது மாதிரி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் இதனுடைய ரிட்டர்ன் சேஃபாகவும் இருக்கும், ரொம்ப வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன் நிறைய அதிகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து சிக்கா பார்க்கலாம். சிக்கா இன்டர்பிளான்ட். ஸ்பெல்லிங் கரெக்டாக? சிக்கா இன்டர்பிளான்ட் சிஸ்டம்ஸ். மந்த்லி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு முறை சப்போர்ட் எடுத்திருக்கு மந்த்லியில். இங்கே சப்போர்ட் எடுத்ததுலேருந்து எவ்வளோ? 460லேருந்து 1400 வரைக்கும் போயிருக்கு, 1500 வரைக்கும் போயிருக்கு. செகண்ட் டைம் மந்த்லி சப்போர்ட் எடுக்குது. இப்போ எவ்வளோ போகுதுன்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பாருங்க. சிம்பிள், நான் சொல்லலை, சார்ட் சொல்லுது. வீக்லி வந்து அவுட் சைடு இன்சைடு இதில் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி பாருங்கள், இங்கே RSI 60க்கு மேலே போனால் இதனுடைய கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் கூட அந்த இது காமிக்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸோ இது மாதிரி தான் கேப்ரியல், ரேடிகோ, கைட்டான் எல்லாமே இருக்குது. நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப டைம் இல்லை, லென்த்தியாக போகுது. நான் வந்து ஸ்டாக் மட்டும்
இது காமிக்கிறது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. இந்த ஸ்டாக்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாருன்னா அதுலேருந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா அதுவும் சொல்லுங்க. மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து என்ன அப்டேட்னா நம்ம கரெக்ஷனில் இருக்கு, வெயிட் பண்ணோம். டர்ன் ஆகும்போது பை பண்ணோம். நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலே வரும்போது வாங்கலாம். ஸோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, வரும்போது வாங்குங்க. ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க வீடியோவில் இருக்கு, போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஈவென்ட் டேல ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு நமக்கு வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணோன்னா ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணோம்னா ஒரு கிளியர் கட் ட்ரெண்ட் கிடைக்கும். நம்ம வந்து அழகாக ரிலாக்ஸ்டாக டென்ஷன் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேபி வந்து போஸ்ட் பட்ஜெட்டு கூட மார்க்கெட் அப்டேட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மண்டே ஆர் சண்டே ஈவினிங் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை மண்டே மார்னிங் எதனா பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்